ஹெரிடஸ் நீங்கள் பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நிறைய கதை கேட்டிருக்கலாம். ஆனால் எந்த கதையுமே பிராண்டிங் பில்ட் பண்ணுறதுக்காக யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. நான் இன்னைக்கு உங்களுக்கு அந்த கதையை சொல்ல போகிறேன். பில்டிங் ஏ ஸ்டோரி பிராண்ட் பை டொனால்ட் மில்லர் அப்படின்ற இந்த புக்கில் தான் அந்த கதை இருக்குது. பிராண்ட் பில்டிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, ஸ்டோரி டெல்லிங் மாதிரி தான் பிராண்ட் பில்டிங்கும் அப்படின்றத ரொம்ப அழகாக டொனால்ட் மில்லர் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த கதையை தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஹெரிடஸ், நான் உங்கள் சிவனேஷ். வெல்கம் டு நார்காட்டிக் ரீடர். இந்த வீடியோவில் நீங்கள் என்னென்ன கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா, த ரியல் ரீசன் ஒய் கஸ்டமர்ஸ் பை யுவர் ப்ராடக்ட். ஏன் உங்கள் ப்ராடக்டை கஸ்டமர்ஸ் உண்மையிலே வாங்குறாங்க. ஹவு டு சிம்பிளிஃபை யுவர் பிராண்ட் மெசேஜ். உங்கள் பிராண்டுக்குன்னு ஒரு மெசேஜ் இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி நீங்கள் கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்கலாம். ஹவு டு செல் அ ப்ராடக்ட். ஒரு ப்ராடக்டை என்ன மாதிரி கஸ்டமர்ஸ் கிட்ட ப்ரெசென்ட் பண்ணணும். ஹவு டு டிரான்ஸ்ஃபார்ம் த லைஃப் ஆஃப் கஸ்டமர்ஸ். உங்கள் கஸ்டமர் உங்ககிட்ட ஒரு ப்ராடக்டை வாங்குறாங்க அப்படின்னா அவங்க லைஃப்பை உங்கள் ப்ராடக்ட் மூலயமா சேஞ்ச் பண்ணணும். இது எல்லாமே ஒரு ஸ்டோரியை வச்சு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல. SB7 ஃப்ரேம்ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்டோரி பிராண்டிங் ஃப்ரேம்ஒர்க் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஸ்டோரி பிராண்டிங் ஃப்ரேம்ஒர்க்கில் 7 பாயிண்ட்ஸ் இருக்குது. இது ஒரு கதை சொல்கிற மாதிரியே இருக்கும். என்ன அப்படின்னா, எ கேரக்டர் ஹேஸ் அ ப்ராப்ளம் and a guide who gives them a plan and calls them to action that helps them avoid failure and end in success. இந்த ஒரு 7 பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு ஒரு கம்ப்ளீட் பிராண்டை உன்னால் க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு ரொம்ப அழகாக இந்த புக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு டொனால்ட் மில்லர் அவர்கள். ஸோ நான் பிராண்ட் ஆல்ரெடி நான் பில்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், நான் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸ்டோரி பிராண்ட் ஃப்ரேம்ஒர்க்கில் 7 சாப்டர்ஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு சாப்டர் என்ன அப்படின்னா, எ கேரக்டர். கஸ்டமர் இஸ் த ஹீரோ, நாட் யுவர் பிராண்ட். என்றைக்குமே கஸ்டமர் தான் உங்களுடைய ஹீரோவாக இருக்கணும். என் பிராண்ட் என்றைக்குமே டாப்பில் இருக்கும்னு நினைக்கவே கூடாது. எவ்ரி இண்டிவிஜுவல் பர்சன் இஸ் அ ஹீரோ ஃபார் தெம். அதாவது இப்போது எனக்கு நான் ஹீரோ, உனக்கு நீ ஹீரோ. ஸோ நீ ஒரு ப்ராடக்டை வாங்க போகிற அப்படின்னா நீ ஒரு ஹீரோ. ஆஸ் அ ஹீரோவாக உனக்கு என்னெல்லாம் கேள்வி இருக்கும், லைக் ஆடியன்ஸ் வைஸ்லேருந்து உனக்கு என்னெல்லாம் கேள்வி இருக்கும். இப்போ அவன் அந்த மேரத்தானை முடிச்சிட்டானா இல்லையா, இப்போ அவனுக்கு அந்த பொண்ணு கிடச்சதா இல்லையா, அவன் நினச்சதா அவன் சாதிப்பானா மாட்டானா. இப்போது இதே மாதிரி தான் உன்னோட பிராண்டிங்க்கும் நீ ஆடியன்ஸ் சைட்லேருந்து யோசிக்கணும். ஹீரோ அப்படின்ற அந்த கேரக்டரை நான் எந்த மாதிரி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அதோடைய டேக்லைன் வச்சு நான் தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், KFC அப்படின்னா ஃபிங்கர் லிக்கிங் குட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது அதோட கேரக்டர், KFCயோட கேரக்டர். இதே மாதிரி உன் பிராண்டுக்கு என்ன டேக்லைன் நீ யூஸ் பண்ணுவ. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டேக்லைன் இருக்கணும், வி பில்ட் யுவர் ட்ரீம் ஹோம். ஸோ இதுவே நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசராக இருந்தீங்க அப்படின்னா, வி பிளான் ஃபார் யுவர் ரிட்டையர்மெண்ட். உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு நாங்கள் கேரண்டி. வாசன் ஐக்கியா இருக்குது அப்படி எக்ஸ்ன்ற ஒரு கம்பெனியில் நீ ஒரு வீடு வாங்குற அப்படின்னா அது கண்டிப்பாக உன்னோட ட்ரீம் ஹோமாக தான் இருக்குன்னு சொல்கிறது தான் டேக்லைன். கஸ்டமரை நீ எங்கே கூட்டிகிட்டு போகிறன்றது தெரியணும். உன் பிராண்டுக்கிட்ட அவன் வந்தான்னா அவனோட ட்ரீம் ஹோமை நீ கொடுப்பன்றது தான் உன்னோட டேக்லைன். ஓகேவா? வேறு யாரும் அவனோட ட்ரீம் ஹோமை தரமாட்டாங்க. பட் இந்த எக்ஸ்ன்ற கம்பெனி உன்னுடைய ட்ரீம் ஹோமை இந்த எக்ஸ்ன்ற கம்பெனி உனக்கு கொடுக்குது. நீ கிளியராக சொல்லணும், நீ என்கிட்ட வந்தினா உனக்கு இந்த விஷயத்தை நான் தெளிவாக கொடுப்பேன். இஃப் வி டோன்ட் கம்யூனிகேட் கிளியர்லி வி ஃபெயில். ஃபஸ்ட்டு சாப்டர் எ கேரக்டர். செகண்ட் சாப்டர் ஹேஸ் அ ப்ராப்ளம். கேரக்டர் ஹேஸ் அ ப்ராப்ளம். கம்பெனி செல் சொல்யூஷன் டு எக்ஸ்டர்னல் ப்ராப்ளம்ஸ், கஸ்டமர்ஸ் பை சொல்யூஷன் டு இன்டர்னல் ப்ராப்ளம். வெளியே இருக்க பிரச்சனைக்கு கம்பெனி சொல்யூஷன் கொடுக்கும், ஆனால் கஸ்டமர் என்றைக்குமே அவனுக்குள்ளே இருக்க பிரச்சனைக்கு வெளியே சொல்யூஷன் தேடுவான். இந்த ப்ராப்ளமை நம்ம ஸ்டோரியோட கனெக்ட் பண்ணலாம். அதாவது எந்த ஒரு ஸ்டோரியிலையும் சம்படி ஹூ ட்ரை டு சால்வ் அ ப்ராப்ளம், அந்த கேரக்டர் ஏதாவது ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு போராடிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் எந்த ஸ்டோரியாக இருந்தாலும் ஒரு பேஸ் லைன். அந்த கேரக்டரோடைய ப்ராப்ளம் தான் ஸ்டோரிக்கு ஹூக் லைன். ஓல்டு மேன் அண்ட் த சீ அப்படின்ற புக்கில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. 80 நாள் கடலுக்கு போய் மீனே இல்லாமல் அந்த மீனவன் கரைக்கு வரான். அந்த ஒரு லைனே உங்களுக்கு தெரிஞ்சிச்சா இல்லையா? கிழவனுக்கு 80 நாளாக கடலுக்கு போகிறான், ஆனால் மீனே கிடைக்கல. அங்கேயே ஒரு கொஷின் மார்க்
வந்துடுது. ஸோ அந்த ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயே நீங்கள் கதை ஃபுல்லாக நீங்கள் உட்காந்து படிப்பீங்க இல்லையா? ஸோ இதுதான் ஹூக் லைன். அப்போது உன் ப்ராப்ளம் என்ன, மீனே கிடைக்கலன்றது உன் ப்ராப்ளம், அவனுக்கு கிடச்சிச்சா இல்லையான்னு தெரியறது தான் உனக்கு என்லைன். இப்போ வந்து உனக்கு இன்டர்னலாக உனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் இந்த பிராண்டு கிட்ட கிடச்சிதா இல்லையா அப்படின்றதான் உனக்கு ஒரு பாயிண்ட். த மோர் வி டாக் அபவுட் த ப்ராப்ளம் ஆஃப் கஸ்டமர்ஸ், த மோர் த இன்ட்ரெஸ்ட் தே ஹேவ் இன் அவர் பிராண்ட். ஸோ இப்போ ப்ராப்ளம்னா என்ன, கதையில் வந்து ப்ராப்ளம்னா யார், பிரச்சனை கொடுக்குறதெல்லாம் யார் தெரியுமா? வில்லன் தான். ஸோ கதைனா வில்லன் இல்லாமல் எப்படி? இந்த வில்லன்லேயே வந்து உங்களுக்கு 3 கேட்டகரி இருக்குது. எக்ஸ்டர்னல் ப்ராப்ளம், இன்டர்னல் ப்ராப்ளம், ஃபிலாசபிக்கல் ப்ராப்ளம் அப்படின்ட்டு 3 ப்ராப்ளம் இருக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ வில்லனை கெட்டவனா காட்டுறியோ அவ்வளோக்கு எவ்வளோ ஆடியன்ஸ் என்ன நினைப்பாங்க, அவனை கொல்லணும்னு நினைப்பாங்க. நீ எவ்வளோ பிரச்சனைன்னு சொல்ல தான் உனக்கு அவ்வளோ அர்ஜு இருக்கும் அந்த ப்ராடக்டை வாங்குறது. எக்ஸ்டர்னல் ப்ராப்ளமுக்கு ஒரு சிம்பிள் சொல்யூஷன் என்ன அப்படின்னா ரெஸ்டாரண்ட். அதாவது உனக்கும் எனக்கும் பசி இருக்க வரைக்கும் ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் நிற்கவே நிற்காது. அவருடைய இன்டர்னல் ப்ராப்ளமை எக்ஸ்டர்னலாக அவன் ரெஸ்டாரண்ட்காரன் தீர்த்து வைக்கிறான். நமக்கு எப்பயுமே இந்த இன்டர்னல் ப்ராப்ளம் இருக்குன்னு அவனுக்கு தெரியும். அதனால தான் எக்ஸ்டர்னலாக அவன் ஒரு சொல்யூஷன் வச்சுருக்கான். இன்டர்னல் ப்ராப்ளம்க்கு வந்து ஸ்டார்பக்ஸோட கதையை எடுத்துக்கலாம். ஸ்டார்பக்ஸோட கஸ்டமர்ஸ் எல்லாமே எடுத்து பாருங்களேன். அந்த காஃபிக்கு அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு யோசிக்கவே மாட்டாங்க. பிகாஸ் அவங்க அந்த காஃபியை விட யார் கூட அந்த காஃபி குடிக்கிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ அதை தான் ரொம்ப வேல்யூபுளாக நினைக்கிறாங்க. எந்த ஒரு காஃபி ஷாப்புமே வந்து பர்டிகுலர் கஸ்டமரை கேர் பண்ணிக்கிட்டதே இல்லை. கஸ்டமர் சொஃபஸ்டிகேஷனை ரொம்ப அழகாக கொண்டு போனது ஸ்டார்பக்ஸ். தேர்ட் ப்ராப்ளம் ஃபிலாசபிக்கல் ப்ராப்ளம். இந்த ஃபிலாசபிக்கல் ப்ராப்ளம் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். டே டு டே லைஃப்பில் நமக்கு தெரிஞ்ச மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நோ மியூசிக் நோ லைஃப். மூவிஸ் இல்லாமல் ஒரு சில பேர் பார்க்காம இருக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் மியூசிக் கேட்காம இருக்க முடியாது. ஆர்ட்டை பற்றின்னு நினைக்காம இருக்க முடியாது. வரையாமல் இருக்க முடியாது. ஸோ இதெல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் டெடிகேஷன் இல்லையா? இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்கும் சொல்யூஷன் தர்றது தான் ஃபிலாசபிக்கல் ப்ராப்ளம். அந்த கம்பெனிக்கு வில்லன் இருக்கான், அண்ட் தென் அந்த கம்பெனிக்கு ஒரு எக்ஸ்டர்னல் ப்ராப்ளம் இருக்குது, அதையும் அந்த கம்பெனி சால்வ் பண்ணுது. இன்டர்னல் ப்ராப்ளம் இருக்குது, அதையும் அந்த கம்பெனி சால்வ் பண்ணுது. அண்ட் தென் ஃபிலாசபிக்கல் ப்ராப்ளமும் இருக்குது, அதையும் அந்த கம்பெனி சால்வ் பண்ணுது. இந்த 4மே அடங்கி இருக்க ஒரு கம்பெனி என்ன அப்படின்னா இலான் மஸ்கோடைய டெஸ்லா. இப்போது டெஸ்லாவோடைய வில்லன் யார் தெரியுமா? ஃபியூயல் தான் வந்து டெஸ்லாவோட வில்லன். இப்போது டெஸ்லாவோட எக்ஸ்டர்னல் ப்ராப்ளம் என்ன தெரியுமா? கார். எனக்கு கார் வேணுன்றவன் டெஸ்லாவை அணுகலாம். அது மட்டும் பிரச்சனை இல்லை, எனக்கு ஒரு இன்டர்னல் ப்ராப்ளமும் இருக்கணும். எனக்கு இருக்க எல்லா டெக்கையும் நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள் நீ அப்படின்னா உனக்கான எல்லா ஃபியூச்சர்ஸுமே அந்த டெஸ்லா காரில் இருக்கும். அதான் டெக்னாலஜி அடாப்டேஷனில் டெஸ்லாவை அடிச்சிக்க முடியாது. ஸோ உன்னோட இன்டர்னல் ப்ராப்ளம் எனக்கு டெக்கி பர்சன் அப்படின்னா உனக்கான பர்ஃபெக்ட் கார் டெஸ்லா தான். ஃபிலாசபிக்கல் ப்ராப்ளம், நான் எவ்வளோ தான் டெக்கியான பர்சனாக இருந்தாலும் எனக்கு இந்த என்விரான்மெண்ட் மேலே கொஞ்சம் அக்கறை இருக்குது. அதனால் நான் வந்து டெஸ்லா காரை யூஸ் பண்ணுறேன். டெஸ்லாவுக்கு ஒரு வில்லன் இருந்திருக்காரு, அண்ட் தென் எல்லாருக்குமே கார் வேணும். அண்ட் தென் இந்த இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ் உள்ளவங்களுக்கு, இந்த ஃபிலாசபிக்கல் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு மட்டும் நான் இந்த காரை சப்ளை பண்ணுறேன். அண்ட் இந்த மாதிரி தாட்ஸ் இருக்கவங்க எல்லாமே 0.1%. ஸோ அந்த 0.1%க்கு மட்டும் நான் விற்றா போதும், உலக பணக்கார பட்டியலில் நான் தான் ஆள் அப்படின்றவர். யாருக்கு எப்போ எங்கே எதை விற்க போகிறீங்கன்றத அழகாக தீர்மானித்தாலே போதும், யுவர் பிராண்ட் வில் பி சக்ஸஸ். எ கேரக்டர் ஹேஸ் அ ப்ராப்ளம் அண்ட் ஹி மீட்ஸ் அ கைட் தான் வந்து 3rd சாப்டர். ஓகேவா? அதாவது உங்கள் கஸ்டமர்கிட்ட நீங்கள் ரொம்ப அழகாக சொல்லணும், இந்த பாருப்பா இந்த பிராண்ட் வந்து உன்னோட ப்ராப்ளமை சால்வ் பண்ணும், அண்ட் தென் நான் சால்வ் பண்ணுறது இல்லாமல் உனக்கு எப்படி பண்ணுன்றதை நான் கைட் பண்ணுறேன் அப்படின்றத தெளிவாக சொல்லணும். இஃப் யூ டோன்ட் டெல் கிளியர்லி இட் வில் டை. எக்ஸாம்பிள், இப்போ நீ வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஒரு விஷயம் இருக்குது. அதாவது ஒரு 150 கிலோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 50 கிலோ நீங்கள் குறைக்கணும். நீங்கள் போயிட்டு உங்கள் கோச் கிட்ட, மாஸ்டர் நான் இந்த மாதிரி ஒரு 50 கிலோ குறைக்கணும், எனக்கு தெரியும் இது ரொம்ப கஷ்டம்தான், நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் இதை குறைக்கிறதுக்கு நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்ய ரெடியாக இருப்பேன் அப்படின்னு நீங்கள் உங்கள் கோச் கிட்ட சொன்ன உடனே உங்கள் கோச்சோட ரிப்ளை, இன்கேஸ் நானும் இதே மாதிரி தான்ப்பா 1 year பிஃபோர் 150 kg இருந்தேன், என்னோடய கோச் கிட்ட நான் போயிட்டு இதே மாதிரி தான் சொன்னேன், அண்ட் தென் நவ் ஐ எம் 100 kg. நீ மட்டும் உழைக்க தேவையில்ல, உன் உடம்பு குறைக்கிறதுக்கு நானும் எஃபர்ட் போடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே உங்கள் மாஸ்டர் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கண்ணை மூடிட்டு நம்புவீங்க. மாஸ்டர் சொல்லிட்டாரு, நமக்கு ஒரு கைடு கிடச்சிட்டாரு, அவர் என்ன சொன்னாலும் நம்ம இனிமேல் கேட்போம், என்ன டயட் சொன்னாலும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம்னு சொல்லுவோம் இல்லையா? உங்களோட ப்ராப்ளம் என்ன அப்படின்றத ரொம்ப அழகாக உங்களோட பிராண்டுக்கிட்ட சொல்லிட்டீங்க. இப்போ அந்த பிராண்டோட வேலை என்ன அப்படின்னா
அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு கைட் பண்ணுறது தான். A character has a problem and meets a guide who gives them a plan. அதாவது இப்போது அவனுக்கு கைடை மீட் பண்ணதுக்கப்புறம் அந்த கைடு வந்து அவனுக்கு ஒரு பிளான் கொடுக்குறாரு. இப்போது ஜிம் மாஸ்டர் வந்து உங்கள்கிட்ட சொன்ன உடனே எஸ் கண்ணை மூடிட்டு நான் நம்புறேன்னு சொல்கிறீங்க இல்லையா? ஸோ நம்புறன்ற இடத்துலையே உங்களுக்கும் அந்த ஜிம் மாஸ்டருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்துடுது இல்லையா? ஸோ நம்பினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? 2 விதமாக பிளான் கொடுக்கலாம். ஒன்று வந்து ப்ராசஸ் பிளான், இன்னொன்று வந்து அக்ரிமெண்ட் பிளான். இப்போ கஸ்டமைஸ் பிளான் என்ன அப்படின்னா, ஒரு பர்சனை கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவனுக்கு என்னென்ன டயட்லாம் கொடுத்தா எப்படியெல்லாம் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறது கரெக்டாக இருப்பான்னு சொல்கிறதுக்கு பேர் தான் கஸ்டமைஸ்டு பிளான். அக்ரிமெண்ட் பிளான், மக்கள் மட்டும் ஆட்சிக்கு வந்தால் இதை கண்டிப்பாக செய்வோம். எக்ஸுன்ற விஷயத்தை நீங்கள் எனக்கு செஞ்ச அப்படின்னா ஒய்ன்ற விஷயத்தை நான் உனக்கு கொடுப்பேன். அதுதான் அக்ரிமெண்ட். A character has a problem and he meets a guide who gives them a plan and calls them to action. அதுதான் 5th பாயிண்ட். கால் them to action. இதுதான் வந்து 5th பாயிண்ட். என்ன இப்போ படத்தில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு கதையில் எப்பயுமே வந்து ஒரு கேரக்டர் நானாக போய் இந்த சேலஞ்ச் எடுத்துக்கிறேன்னு எடுத்துக்காது. அவனை சேலஞ்ச் பண்ணும். இதை நீ பண்ணிடுறியா நான் பார்க்குறேன்டா அப்படின்னு ஒரு சேலஞ்ச் ஏதாவது ஒருத்தன் கொடுத்தா மட்டும்தான் அந்த ஹீரோவுக்கு வந்து அப்படியே முறுக்கேறி என்னன்னாலும் செய்வார். அந்த சேலஞ்ச் பண்ணுறது தான் வில்லன். கால் them to ஆக்ஷனில் 2 பாயிண்ட் இருக்குது. ஒன்று டைரக்ட் கால் டு ஆக்ஷன், இன்னொன்று டிரான்சிஸ்டல் கால் டு ஆக்ஷன். நீங்கள் ஒரு வெப்சைட்டையோ ஒரு இமெயில் லெட்டரையோ ஆர் நீங்கள் ஒரு பிளாகையோ பார்க்குறீங்க அப்படின்னா அந்த பேஜில் பை நவ், கால் டுடே, ஷெட்யூல் அண்ட் அப்பாயின்மெண்ட், ஆர்டர் நோ இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னா இதுதான் டைரக்ட் கால் டு ஆக்ஷன். இதுவே அப்படியே படத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வில் யூ மேரி மீ அப்படின்னு டேரெக்டாக கேட்பான். ஸோ இதெல்லாமே டேரக்ட் வே டு அப்ரோச். ஓகேவா? டிரான்சிஸ்டல் கால் டு ஆக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஃப்ரீ இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது. அதாவது உன்னோட பிளானுக்கான ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷனை ஒரு பிடிஎஃபாக உனக்கு கொடுக்கறதுக்கு பேர் டிரான்சிஷனல் சொல்யூஷன். சோகமான எண்டிங்கை நம்ம யாருமே விரும்பவே மாட்டோம் இல்லையா? இட் ஹெல்ப்ஸ் them டு அவாய்டு ஃபெயிலியர். அதாவது இப்போ நமக்கு ஒரு கதை பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு என்ன பயம் இருக்கும்? கண்டிப்பாக இந்த ஹீரோ வந்து செத்துறக்கூடாது, கண்டிப்பாக இந்த ஹீரோயின் செத்துறக்கூடாது, கண்டிப்பாக இந்த மனுஷன் நல்ல மனுஷன் சாகக்கூடாதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பான் இல்லையா? இதே மாதிரி தான் உங்கள் பிஸ்னஸ்லேயும் ஒரு சில பயம் வந்து உங்களுடைய கஸ்டமர்ஸ் கிட்டே இருக்கும். அந்த பயம் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் கம்பெனி வச்சுருக்கீங்க அப்படின்னா எனக்கு என்னெல்லாம் பயம் இருக்கும்? நீ டிரான்ஸ்பரன்சியாக இருப்பியான்னு எனக்கு தெரியாது, நீ ஹிடன் சார்ஜஸ் எதாவது வச்சுருப்பியான்னு தெரியும், நான் ரிட்டையர்மெண்ட்டுக்கே இன்னும் நான் ரெடி ஆகலை. ஸோ இது மாதிரியானலாம் பயம் எனக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது எல்லாத்துக்குமே நீ வந்து ஒரு ஆன்சர் ப்ரொவைட் பண்ணணும். லேக் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி தான் உனக்கு பயம் அப்படின்னா அவங்ககிட்ட காட்டணும். ஷோதம் நீ என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறன்னு உன்னோட கஸ்டமர்ஸ்க்கு நீ காட்டணும். ஹிடன் சார்ஜஸ் நீ எதாவது வச்சுருப்பியான்னு அவனுக்கு தெரியாது அப்படின்னா ஆல்ரெடி உங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ண கஸ்டமர்ஸை மீட் பண்ண வைக்கணும். ஹிடன் சார்ஜஸ் எதுவுமே இல்லைன்னு அவங்க சொல்லணும். அண்ட் தென் அவங்களோட ட்ரஸ்ட்டுமே இந்த நியூ கஸ்டமர்ஸ்க்கு கிடைக்கும். இவ்வளோ பணம் வந்து நான் இதில் போடணுமா, என் ரிட்டையர்மெண்ட் பணத்தை நான் எல்லாத்தையுமே நான் இதில் போட்டே ஆகணுமான்னு பயம் அந்த கஸ்டமருக்கு இருந்துச்சு அப்படின்னா அவருக்கு உட்காந்து எஜுகேட் பண்ணணும். அவரோட லாங்குவேஜில் அவருக்கு என்ன புரியுமோ, அவர் என்னெல்லாம் கேள்வி கேட்குறாரோ எல்லா கொஷினுக்கும் பொறுமையாக பதில் சொல்லணும். கஸ்டமரோட பயத்தை கம்ப்ளீட்டாக எடுக்கிறதுக்கு பேர் தான் தட் ஹெல்ப்ஸ் them டு அவாய்ட் ஃபெயிலியர். ஃபைனல் பாயிண்ட். இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம்? A character has a problem and meets a guide who gives them a plan and calls them to action that helps them to avoid failure that ends in a success. அது என் பிராண்டு கிட்ட நீ இதை வாங்கினீன்னா உன் லைஃப் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும் நீ தான் சொல்லணும். சரியா? வேறு யாரும் சொல்ல மாட்டாங்க. You have to tell them to the customers that your life will transform after you buying our product. If you don't tell, they didn't know. எக்ஸ்டர்னல் ப்ராப்ளம் உன்னுடைய வில்லனை சால்வ் பண்ணிடுச்சு, உன்னுடைய இன்டர்னல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடுச்சு, உன்னுடைய ஃபிலாசபிக்கல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடுச்சு. ஸோ இது மாதிரியான எல்லா ப்ராப்ளமையும் சால்வ் பண்ணாலும் சரி, உன்னோட டேக்லைன் எல்லாமே கரெக்டாக இருந்தாலும் சரி, நீ எப்பயுமே ஒரு ப்ராடக்ட் ஆகட்டும் ஒரு சர்வீஸ் ஆகட்டும் வாங்குகிற கஸ்டமரோட லைஃப் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகணும். ஓகேவா? நீங்கள் ஸ்டோரியிலே எடுத்துக்கோங்களேன். ஒரு ஹீரோ வந்து எங்கேருந்து எங்கே போயிருக்கான்றது தான் டிரான்ஸ்ஃபார்மேஷன் தான் ஒரு ஸ்டோரியே. நாயகன் படம் எடுத்துக்கோங்க, அவன் எங்கேருந்து எங்கே போயிருக்கான். தளபதி படம் எடுத்துக்கோங்க, அவர் எங்கேருந்து எங்கே போயிருக்காரு. ஸோ ஒரு ஹீரோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறது தான் கதை. அப்படின்னா இந்த கதையில் கஸ்டமர் தான் உங்கள் ஹீரோ. அதாவது உன்னோட ப்ராடக்ட்டு கஸ்டமரை என்ஹான்ஸ் பண்ணணும், ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். அது எப்படிலாம் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுன்றதை நீ தான் சொல்லணும். அப்படி நீ சொல்ல மறந்துட்ட அப்படின்னா உன் கஸ்டமர்ஸ் உன்னை விட்டு போயிடுவாங்க.
பில்டிங் ஏ ஸ்டோரி பிராண்ட் பை டொனால்ட் பில்னர் அப்படின்ற இந்த புக்கில் இருந்து 7 இம்பார்ட்டண்ட்டான சாப்டரை பார்த்துருக்கோம். ஒரு பிராண்ட் பில்ட் பண்ணுறதும் ஒரு ஸ்டோரி டெல்லிங் மாதிரி தான். உன் கஸ்டமருக்கு நீ என்ன பில்ட் பண்ணுறன்றத ஸ்டோரியாக சொன்னால் மட்டும்தான் அவங்களுக்கு புரியும் அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். இந்த புக்கோட ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நார்காட்டிக் கிரியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் தென் நான் இங்க் அண்ட் திங்க் அப்படின்ற புக் கிளப் ரன் பண்ணிட்டு வரேன். அதுக்கான வாட்ஸ்அப் பப்ளிக் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் அடுத்து என்ன புக்கை ரிவ்யூ பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த புக்கை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இதே மாதிரியான நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் சிவனேஷ்.